இந்த ட்ரைனிங் சென்டர் சொன்னோம் இல்லைங்க, அதாவது ஜூலை 15லேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறோன்ட்டு நிறைய பேருக்கு குழப்பம், நிறைய என்கொயரி இருக்குது. கேட்குறவங்கெல்லாம் ஒரு சில வார்த்தையை திருப்பி திருப்பி கேட்குறாங்க. 3 மாதம் நான் வந்தால் ஒரு மெக்கானிக் ஆகிட முடியுமா? 3 மாதத்துல நான் எல்லா வேலையும் செஞ்சு பழகிட முடியுமா? சத்தியமா இல்லை, அது முடியவே முடியாது. அந்த டார்கெட்டில் வராதிங்க. ஏன்னா நீங்கள் பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்கே 3 மாதம் ஆயிரும். ஒன்றும் இல்லை, இப்போ இப்போ எங்கள் ஓனர்லாம் சொன்ன டைலாக்கே சொல்கிறேன் நான். நீங்கள் ஒரு ஒர்க்ஷாப்குள்ளே வந்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக வரீங்கன்னா, டூல்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி இருக்குது, எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 3 மாதம் சரியாயிரும். அப்புறம் எதுக்கு இந்த ட்ரைனிங் சென்டர்? அதாவது இப்போ ஒரு இன்ஜின் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த இன்ஜின் இதில் வந்து ஆயில் பம்ப் வருது. இந்த ஆயில் பம்ப் என்ன ஒர்க் பண்ணும், அதோட வேலை என்ன, அது வீக் ஆகிட்டா என்ன மாதிரி இந்த இன்ஜின் ரியாக்ட் பண்ணும், நம்மளுக்கு அது எப்படி வெளியில் தெரிய வரும்? ஒரு வண்டியோட கம்ப்ளைண்ட்டை பார்த்தோன்னே எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அல்லது ஸ்டார்ட் ஆகலை, லைன் வரல, அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம என்னென்ன பண்ண போகிறதுன்னு ஒரு இன்ஜினை வச்சு ஒரு சாம்பிள் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லா வண்டியிலையும் எல்லா இன்ஜின்லையுமே இந்த ஆயில் பம்புங்கிற கான்செப்ட் வரும். இடமும் சைஸும் தான் மாறுமே தவிர மெக்கானிக்ஸும் ஒன்று தான். நம்ம கற்றுக்க போகிறது அந்த மெக்கானிக்ஸத்தை தான். ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஜின் என்னென்ன